லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்ப சட்டமே என் பக்கம் தான் இருக்கு. என்னாலும் எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புற வழிய பாரு. என்ன துன்பம் வரும் வேளையில சிரிப்பா? ஆமா, உனக்கு வர துன்பத்தை நினைச்சு ஒழுங்கு மரியாதையா உங்க ஆளுங்க வெளியே தூக்கி போட்ட பொருளை திரும்ப எடுத்து உள்ள வைக்க சொல்லு. இல்லைன்னு வச்சுக்கோ, அசிங்கப்பட்டு போயிரும். என்ன உன் உடம்புல எங்க பெரியப்பா வந்துட்டாங்கன்னு திமிரா பேசுறியா? ஆமா, இப்ப பேசுறது அமுதாவா இல்ல பெரியப்பாவா? பெரியப்பா, பெரியப்பா எங்க இருக்கீங்க? என்ன என் பெரியப்பா உனக்குள்ள வந்து என்ன அடிப்பாரா? எங்க வர சொல்லு, அடிக்க சொல்லு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் மாமா வரமாட்டார். இப்போ உனக்கு ஒரு போன் வரும். எங்க வரலையே? ஏய், நல்ல போன் தானே, சிக்னல் எல்லாம் நல்லா வரும் தானே. இந்நேரம் வந்திருக்கணுமே. போன் எடுத்து பாரு. அட எடுப்பா, சிக்னல் ஒழுங்கா இருந்தா தானே போன் வரும். ஓ, வரலையா? போன் எதுவும் சைலண்ட்ல எதுவும் வச்சிருக்கியா? அதுவும் இல்லையா? போனை கொஞ்சம் அப்படியே தலைக்கு மேல தூக்கு. தூக்கு, ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். போன் வர லேட் ஆச்சுன்னா அது உனக்கு தான் சிக்கல். இப்ப வந்துடுச்சா? அட்டெண்ட் பண்ணி பேசு. ஐயா பழனி, என்னையா எம்புட்டு நேரமா உனக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்க, எடுத்து பேசவே மாட்டேங்கிற? அங்க எதுவும் பிரச்சனை பண்ணல இல்ல? ஏப்பா உன்னதான் கேக்குறேன். நீ உடனே கிளம்பி வா. கொச்சி என்ன சொல்றிய? ஏப்பா பழனி, நீ எதுவும் பண்ணிராத, நீ முதல்ல கிளம்பி வா. கொச்சி என்ன ஆச்சு? எல்லாரும் விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிதம்பரம் நல்ல ஆளுதான். நமக்கும் அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல. அவராத்தான் வந்தாரு. ஆனா அவரோட புள்ள அவரோட பேச்சை கேட்காத ஒரு தருதலையா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பய தாலி கட்டுற நேரத்துல எங்களை அசிங்கப்படுத்திட்டான். இதுதான் நடந்தது. நான் எதையும் உங்ககிட்ட ஒளிச்சு மறைச்சு பேசல. அட என்னங்க நீங்க, அவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லைங்க, பின்னாடி சொல்லலன்னு எதுவும் ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது இல்ல. என் பொண்ணு மணமேடை வரைக்கும் போய் கல்யாணம் நின்னவதானேன்னு நடந்தது. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட தெளிவுபடுத்திட்டோம்னா நல்லது தானே. அதுவும் இல்லாம நீங்க 200 பவுன் கேட்டதா சொன்னாங்க. என்னால அம்புட்டெல்லாம் பண்ண முடியாதுங்க. என் பொண்ணுக்கு நான் 500 பவுன் நகை போடுவேன். அதுவும் இல்லாம நாங்க இருந்த இந்த வீட்டையே என் பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு போறேன். அதெல்லாம் எதுக்குங்க? ஏங்க நான் யாருக்குங்க கொடுக்குறேன்? என் பொண்ணுக்கு என் மருமகனுக்கு தானே. என் பையனுக்கு அவரோட மாமா அவரோட வீட்டையே கொடுத்துருக்காரு. இந்த வீட்டை வச்சு நான் என்னங்க பண்ண போறேன்? இந்த வீட்டை என் பொண்ணுக்கு தான். அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு நீ இந்த வீட்டை யாருக்கும் கொடுத்துட முடியாது.
வணக்கம் குமரேசா. அண்ணே, என்ன இவ்வளவு தூரம் நம்ம வீட்டுக்கு வந்து வெளியே போய் நின்றுகிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. அது ஒன்றும் இல்லை குமரேசா, இந்த வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்கிறதுக்காக கோர்ட்லேருந்து சம்மன் வந்திருக்கு. அதுக்காக தான் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. போகிற இடத்துல வம்பு வளர்ந்துரும், போலீஸ் எல்லாம் வேணும்னு சொன்னாங்களாம். ஆனால் போலீஸ்காரங்க வேறொரு இடத்துல சீல் வைக்கிறதுக்காக போயிட்டாங்களாம். அதுதான் அமுதா புள்ள என்ன இவங்களோட வர சொன்னிச்சு. அப்பச்சி, நீங்கள் தான் அங்கே போய் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொன்னதுனால இவங்களோட நானும் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே நான் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது இது வாமிடாம்ல. என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காத. என் தொழில் எப்பவும் சுத்தமாக இருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன? நானே அமுதா பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால நீங்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ணாமல் உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏண்ணே, என்னண்ணே நீங்களும் அந்த அமுதா புள்ளியோட சேர்ந்துக்கிட்டு விளையாடுறீங்களா? இது என்னோட பரம்பரை சொத்து. இதுக்கு சீல் வைக்கிறதுக்கு கோர்ட் எப்படி உத்தரவு கொடுக்கும்? அட என்ன குமரேசாணி சார், அந்த உத்தரவை கொடுங்க. ஏய், உனக்கு என் கூடயே இருந்துட்டு நீ எப்படி படிச்சிருப்ப? சரி குமரேசா, நானே உனக்கு விவரமா விஷயத்த சொல்லிடுறேன். குமரேசா, இப்போ நீ இங்கே இருக்கிறிய இந்த வீடு உங்கள் பூர்வீக சொத்தாமே. உங்கள் அண்ணன் இறந்ததுக்கு பிறகு இதை முறையாக பிரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்களாமே. இது இன்னும் முறைப்படி பிரிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சொத்து எப்படி குமரேசா உங்களுக்கு சொந்தமாகும்? இது சட்டப்படி செல்லாது. ஏங்க, யாருங்க சொன்னது? இது எங்க அப்பச்சி எனக்கு கொடுக்கறதா சொன்ன வீடு. குமரேசா, உங்க அப்புச்சி வாயால சொன்னதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி எடுபடுமா? இந்த வீட்டை உன் பேருக்கு கரையம் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரா? அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா உங்ககிட்ட? என்ன குமரேசா, 4 விவரம் தெரிஞ்ச நீயே இப்படி விவரம் இல்லாம பேசலாமா? வாய் வார்த்தையா சொல்றதெல்லாம் சட்டத்துக்கு முன்னாடி செல்லாதுன்னு உனக்கே தெரியும்ல. அதிகாரப்பூர்வத்தோட ஆதாரமும் இருக்கணும். அப்பதான் சட்டம் அதை ஏத்துக்கும். இது நீங்க அவங்கள ஏமாத்தி புடுங்கின சொத்தாம. சட்டப்படி இதெல்லாம் செல்லாது. முறைப்படி கோர்ட்டு சம்மனோட தான் வந்திருக்கிறோம். நீங்க வீணா தகராறெல்லாம் பண்ணாம உங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை காலி பண்ணா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏங்க, நான் எதுக்குங்க காலி பண்ணணும்? என்ன குமரேசா, கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி இவ்வளோ விவரமா அச்சு பெறலாம சொல்றேன். எல்லா கதையும் கேட்டு வீட்டை காலி பண்ணுமா எதுக்குன்னு கேக்குறிய? போயே பொருளெல்லாம் எடுத்து வண்டியில் ஏத்து. அரசாங்க ஆபீசர்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல. நான் வேணா உன் ஒத்தாசிக்கு எங்க ஆளுகளை அனுப்பிட்டுமா? நான் இந்த ஊருக்குள்ள எம்புட்டு மரியாதையா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு தெரியும்ல. என் பேரை கெடுக்கிறதுக்காகவே அந்த அமுதா புள்ள கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது. அது தெரியாம நீங்க அவசரம்னு கேட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. அந்த புள்ளையோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஆடுறீங்களா? குமரேசா, நீ வசதி வாய்ப்போட வாழ்ந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்லிய. இன்னைக்கு இது உன் சொத்து இல்லைன்னு சட்டம் சொல்லுது. அப்ப இறங்கி போய் தானே ஆகணும். நான் யார் பேச்சையும் கேட்டு ஆட வேண்டிய அவசியமும் இல்லை, ஆடவும் மாட்டேன். நியாய தர்மம் எங்க இருக்கோ செல்வம் அங்க இருப்போம். அடைய அதெல்லாம் சரிங்க. ஒரு விசேஷம் நடக்கிற வீட்டுல வந்து இன்னைக்கு இப்படியா தகராறு பண்ணுவீங்க? ஏற்கனவே என் மக மணமடை வரைக்கும் ஏறி கழுத்துல தாலி ஏறாம இறங்கினவன். இப்ப அவளுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் நடக்குது. மறுபடியும் அது இதுன்னு என் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? எனக்கு புரியுது குமரேசா. அதுக்கு நீங்க முறைப்படி உங்க வீட்டுல வச்சுல செஞ்சிருக்கணும். என்ன பண்றது, இந்த வீடு உன் வீடு இல்லையா குமரேசா? எங்க எங்களை அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கீங்களா?
இப்போ நான் என்ன பண்ணணும் முதல்ல சொல்லுங்க. என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஃபோன் பண்ணணும். குமரேசா, உன் குடும்பத்தோட மான மரியாதையெல்லாம் காப்பாற்றணும் நீ பார்க்குறல்ல, இதே மாதிரி அங்கன ஒரு குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விடணும்னு நினைச்சியே, தப்பில்ல? அந்த குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாத்தினா இந்த குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விடாம காப்பாத்தணும்னு அமுதா புள்ள சொல்லி இருக்குது. உனக்கு எப்படி வசதி? இருங்க இருங்க, நான் இப்பவே பழனிக்கு போட்டு பேசுறேன். போடு, உடனே போடு. அப்புறம் அங்கன எதுனா விவகாரம் ஆகி போச்சுன்னா சிக்கல் உங்களுக்கு தான். ஐயா, குமரேசன் சொன்னபடி 500 பவுன் நகை போடுவார். ஏன்னா அப்படி இப்படின்னு அங்க இங்க சேர்த்து வச்சிருப்பார்ல. ஆனா இந்த வீடு கிடைக்கும் நீங்க நம்பாதீங்க, அதுல பல சிக்கல் இருக்கு. இப்ப சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? நீங்க வெளியே போக சொன்னாலும் போயிடுறோம். உங்க வசதி எப்படி நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க இந்த வசதி வாய்ப்பை எல்லாம் பெருசா நம்புறதே இல்லை. ஏதோ ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்தா அங்கேயே ஒரு சின்ன மடத்துல கூட இருந்துப்போம். உங்களுக்கு வேணா அங்க ஒரு இடம் பாத்துறவா? முடிஞ்சா குண்டை கட்டி உங்களுக்கும் உங்க அப்பச்சிக்கும் வாங்கி வைக்கட்டுமா? வசதியா வாழ்ந்தவக இடம் இல்லாம ரோட்ல நின்னா நல்லாவா இருக்கும்? இப்ப என்னை பத்தி உனக்கு தெரியாது. உங்க பூர்வீகத்தை பத்தியே எனக்கு தெரியும். இத பாருங்க, நீங்க என் தங்கச்சி புருஷன். உங்களுக்கு ஒரு அவமானம்னா எங்களுக்கு வந்து அவமானம். எங்க அப்புச்சிக்கும் அவமானம், எங்க அண்ணனுக்கும் அவமானம். அதுக்காக தான் இம்புட்டு நாளா வாயை மூடிட்டு அமைதியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க அத்தை என்னைக்குமே வம்பு வழக்கெல்லாம் வேண்டாம், முடிஞ்சு போனதெல்லாம் போகட்டும்னு பெரிய மனுஷத்தனமா நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இம்புட்டு வசதி வாய்ப்பு இருந்தும் எங்க கிட்ட இருக்கிற சின்ன சந்தோஷத்தை கூட பறிக்கணும்னு நினைக்கிறீல்ல? நீ கௌரவத்துக்காக தோல்ல துண்டு போட்டு திரியிறவன். நாங்க மானத்தை மறைக்க இடுப்புல வேட்டி கட்டிட்டு இருக்கோம். நீ இதையும் உருவணும்னு நினைச்சா நான் உங்களை எப்படி ஓட விடணுமோ அப்படி ஓட விடுவேன். இந்த அமுதா நீ நினைக்கிற மாதிரி பழைய அமுதாலாம் இல்ல. யாருக்கும் பயந்தெல்லாம் போக மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அதை தட்டி கேட்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் புதுசு இல்லை, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனா இது எதையுமே நீங்க பார்க்கல, பார்க்க வச்சிடாதீங்க. இப்ப நான் ஒரு 5 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்கெல்லாம் எடுத்த பொருளை உள்ள வச்சுட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரே ஒரு போன் போகும், உன் குடும்பம் மொத்தமும் ரோட்ல நிற்கும். எப்படி வசதி? ஒன்று, 2, 3, 4. ஏய் அண்ணா, பொருள்லாம் எடுத்து உள்ள வைங்கடா. சரிங்க. ஏத்தா,
என்னத்தான் நடக்குதுங்க? அத்தை, மாமா லாக்கர்ல வச்சிருந்த பத்திரத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. எல்லாமே நம்மளோட பூர்வீக சொத்து. இன்னும் எதையுமே முறையா பிரிக்கவே இல்லை. ஓ, அதுல நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கும் இருக்கு. அவங்க இது எல்லாத்தையுமே மறைச்சு எல்லா சொத்தையும் ஆட்டைய போட்டிருக்காங்க. அத்தி, நாம அவங்க கிட்ட வம்பு வளர்த்தா நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதா? அட நீ வேறக்கா, எவ்வளவு நாள் தான் இவனுகிட்ட பயந்து கிடக்குறது. சூப்பர் அமுதா, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற லெவல்ல இறங்கி தூக்கிட்ட பாரு. சித்தப்பா, நாம நல்லது பண்ணா திரும்ப மத்தவங்களும் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு நம்பிதான் நாம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். அவங்க என்ன கெட்டது நினைப்பாங்கன்னு ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா அவங்களுக்கு அதை விட பெருசா ஒரு கெட்டது பண்ணாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. சரி வாங்க, நல்ல நேரத்துக்குள்ள ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். சரிதா, வாங்க. என்ன நிக்கிறிய? வாங்க, ஆரம்பிக்கணும்ல. வர வர உன்னை பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. இருக்கா? அந்த பயம் இருக்கணும். ஒழுங்கா படிச்சு பாஸ் ஆகணும். புரியுதா? இல்ல தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. எங்க சிக்கல் வந்து ஃபங்க்ஷன் நின்னு போயிருமோன்னு பயந்து இருந்தேன். நீ காப்பாத்திட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. மாங்கல்ய தேவதாயை நமஹ, மாங்கல்ய ரூபாய நமஹ, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாயை நமஹ, துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமஹ, மகாம்பிகாயை நமஹ, மகாம்பிகாய ரூபை நமஹ, சர்வசித்தி பிரதாயை நமஹ, மகாம்பிகா ரூபாயை நமஹ, மாங்கல்ய தேவதாயை நமஹ, மாங்கல்ய ரூபாய நமஹ, ஸ்வர்ண மாங்கல்ய தேவதாயை நமஹ, துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நமஹ, மகாம்பிகாயை நமஹ, மகாம்பிகாய ரூபை நமஹ, சர்வசித்தி பிரதாயை நமஹ, மகாம்பிகா என்னமா பண்ற? ஒரிஜினல் கல்யாணத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்க வீடியோ எடுக்கிறது? இதையாவது வீடியோ எடுப்பா. வரலாறு முக்கியமாப்ல, ரொம்ப முக்கியம். என்ன மாப்பிள்ள இப்படி முறத்தவரி பண்ணிட்டீங்களே? நாம வட்டிக்கு கொடுக்கிற தொழில் தான் பண்றோம். அதையும் நாம நேர்மையாவும் நியாயமாவும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது காசு பணம் புழங்குற தொழில். அதுல கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நகை பத்திரம் இதெல்லாம் ஒரு சேஃப்டிக்காக வாங்கி வைக்கிறோம். நாம இது வரைக்கும் நகையை ஏலம் விடுறது, வீட்டை ஜப்தி பண்ணி சீல் வைக்கிறது இதெல்லாம் பண்ணதே கிடையாது. அதெல்லாம் பாவம். கஷ்டப்படுறவங்க பண உதவிக்காகத்தான் நாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். வட்டிக்கு வாங்கினவன் நாசமா போகணும், அவங்கிட்ட இருக்கிறத புடுங்கணும்னு நினைச்சா கடைசியில நாம நல்லா இருக்க மாட்டோம். அவங்கள நம்பித்தான் இந்த தொழிலை பண்றோம். அவங்கள அழிச்சிட்டு நாம எப்படி தொழில் பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. ஒழுங்கு மரியாதையா அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஐயா, கொஞ்சம் வாய பொத்துறீங்களா? இது ஒன்றும் உங்க ஃபைனான்ஸ் கம்பெனி இல்ல. இதை நீங்க எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்க. இப்ப இது என்னோட பொறுப்புல இருக்கு. தொழிலாம் எப்படி பண்ணணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம். மாப்ள, என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எதுவும் முறையால மாப்ள. நிறுத்துங்க மச்சான். நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா?
ஆமா, அப்படி என்ன எங்க விஷயத்துல நீங்க முறையா நடந்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அமுதாவை எனக்கு கட்டி கொடுக்கறதா தானே பேச்சு? என் பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நீங்க தானே எங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க. இப்ப அந்த பக்கத்த குடும்பத்துல உங்க பொண்ணை கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்து கூட எங்களுக்கு சமமா சம்மதம் பண்ணிய என்னையும் அவனையும் பக்கத்துல வச்சு அவனை வசதி பேசுறிய. தாலிக்கு வைக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாத்துலயும் எங்க குடும்பத்தை அவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுனீங்க. நீங்க முறைய பத்தி பேசுறீங்களா? இப்ப நீங்க இருக்கிறது என் வீடு. போகணும்னா நீங்க இந்த வீட்டை விட்டு போங்க. இல்ல இந்த வீட்டுல தான் இருக்கணும்னா என் பேச்ச கேட்டு பேசாம வாயை மூடிக்கிட்டு இருங்க.